ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். வியூவர்ஸ், சரியான திட்டமிடல் இல்லாத பயணம், குறித்த நேரத்திற்கு வராத தலைவர், மக்களை பல மணி நேரங்கள் வெயிலில் காக்க வைத்த தலைவர், மக்கள் அடுத்து மயங்கி விழும்போது கூட தொடர்ந்த பேச்சு, இது போன்ற முதிர்ச்சியற்ற அரசியல் செயல்பாடுகளால் நிகழ்ந்தது தாங்க கரூர் சம்பவம். துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அவங்களுக்கான நிவாரண நிதியை தமிழக அரசு 10 லட்சமும் ஒன்றிய அரசு 2 லட்சமும் அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் 20 லட்சம் அறிவிச்சிருந்தாரு. அந்த 20 லட்சம் 20 நாட்களுக்கு பிறகு 21வது நாள் அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சம்பவத்தை இப்போ நம்ம இந்த சம்பவத்தை பற்றி பேச போகிறதில்ல. அதாவது பணத்தை பெற்றுக்கொண்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அளித்த பேட்டிகள் தான் அதிர்ச்சியிலும் அதிர்ச்சியாக இருக்கிறது, கொடுமையாக இருக்கிறது. என்னன்னா, ஒரு பாமர தாய், இவங்களை பார்த்தா ஒரு பாமர தாயாக இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோங்கிறது புரியுதா இல்லையான்னு தெரியல. நீங்களே பாருங்களேன். எங்க கோவில் என் பையன் போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பையன் இருந்தா போதும். இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்துச்சு. போயிட்டு போகுது. அதுக்காக போய் தானே என் பையன் செத்தியான், அவருக்காக போய் தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதும். அன்னைக்கு வீடியோல காமிச்சார் பாத்தீங்களா வியூவர்ஸ், தன்னோட மகனை இழந்த துக்கம் கூட இல்லாம விஜய்க்காக என் மகன் போயிட்டானேன்னு பெருமைப்படுற தாயை எங்காச்சும் நம்ம பார்த்துருக்கோமா? ரியலி ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இன்னொருத்தர் பாருங்களேன், அவர் தம்பியை இழந்திருக்காரு. ஆனால் அந்த தம்பியை இழந்தது கூட அவர் பெருசாக தெரியல. அவர் சொல்கிறாரு, என் தம்பி போனால் என்ன, நான் இருக்கேன் சார், நான் இன்னும் இறங்கி வேலை செய்வேன்னு அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறாரு, மார்த்தட்டிக்கிறாரு. ஆனால் இறந்து போன தம்பிக்கு யாருங்க பதில் சொல்கிறது? விஜய் அவர்கள் மேலே உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார், எல்லளவும் கிடையாதுங்க. இப்போனாலும் சார், எப்போனாலும் சார், அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணும் சார், அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். பாத்தீங்களா வியூவர்ஸ், இன்னொரு பெற்றோர்கள், குழந்தையை இழந்த பெற்றோர்கள், அவங்க குழந்தை இழந்தது கூட பெருசா தெரியாம விஜய் கூட போட்டோ எடுத்துக்கலையேன்னு ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு. இறந்து போன குழந்தையோட போட்டோவை கொண்டு போய் விஜய் கிட்ட கொடுத்து அவர் கூட நின்று போட்டோ எடுத்துக்குவாங்களாம். என்னங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரியும் இருக்காங்களா மனுஷங்கன்னு கேட்கும்போது நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைக்கட்ட மனிதரை நினைந்து விட்டாங்கிறது தாங்க, வரிகள் தாங்க ஞாபகத்துக்கு வருது. உண்மையாவே நானும் வர முடியல என்னால. நான் சொன்னேன் சார், எங்க வீட்டுக்கு வாங்க, தம்பி பக்கத்துல நின்று ஒரு பிக் எடுத்துக்கோங்க. அவங்க கடைசியா உங்களை பார்த்தானே எனக்கு கூட எங்களுக்கு தெரியாது, நாங்க அவங்க கூட இல்லை, தம்பி கூட இல்லை அப்படி சொன்னோம். சரிம்மா, நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க, தம்பி பிக் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இனியாவது இந்த குடும்பங்கள் சமூக வலைத்தள பக்கங்களிலும் ஊடகங்களிலும் வரும் எதிர்ப்புகளை எல்லாம் புரிந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு கொடுப்பதை விட்டுவிட்டு இந்த சம்பவங்கள் குறித்து எச்சரிக்கையும் கண்டனமும் தெரிவித்து அவர்கள் பேச வேண்டும். அப்போதுதான் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தாங்க இந்த அவேர்னஸ் வீடியோவை நான் போட்டேன். ஓகே வியூவர்ஸ், உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். Different types of topics. Till then, bye from Uncle John Show. Bye bye. See you all. Bye.